அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை தங்கப்பாண்டி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நல்லா நம்முடைய திருப்பூர் பகுதியிலே உதித்து விட்டது அப்படின்ற நல்ல செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களிடத்தில் வாக்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் பேரரசர் அருமை அண்ணன் மொத்தம் சட்டமன்ற தொழில்நுட்ப ஆற்றுவேன். உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்க எல்லாருடைய வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்தில் அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்கணும். இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணா எனக்கு தலைவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. மகளிர் எல்லாரும் சேர்ந்துதான் என்னை ஜெயிக்க வைக்கணும். நடந்துட்டு இருக்கிறது பெண்களுக்கான ஆட்சி. உங்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் உதயசூரியன் சின்னத்தில் அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யணும்னு உங்க எல்லாரையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை வாக்களிக்க வேண்டிய சின்னம். நன்றி நன்றி. அடுத்ததாக தலைவர் தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிச்சு நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகுது. அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதி ஆளுங்கட்சி தொகுதியா இருக்கணுமா இல்ல எதிர்கட்சி தொகுதியா இருக்கணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா தலைவர் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடையணும். அது நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பா கொடுக்கணும். கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா வருகின்ற 2026க்கு அப்புறம் அமையவிருக்கிற ஆட்சியில தலைவர் அறிவிக்கிற திட்டங்களா இருக்கட்டும், நம்மளுடைய திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளா இருக்கட்டும், உங்களுடைய தேவைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பூர்த்தி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பெரும் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள். அந்த திருமண நிகழ்வுகளை நான் பேசுகிற போது பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய 1350வது சதய விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம் மத்திய தமிழகத்திலும் நீங்கள் இருக்கக்கூடிய தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்தின் மீது தமிழக முதல்வருடைய கடைக்கண் பார்வை படணும்னு நான் பேசினேன். எனக்கு பின்னாலே தலைமை ஏற்று பேச வந்த தமிழகத்தினுடைய முதல்வர் பெரும் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் பேசியதை குறிப்பிட்டு உங்கள் சமூகத்தின் மீது கடைக்கண் பார்வையில் முழு பார்வையும் திரும்பும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் தமிழக முதல்வர். எப்படி முழு பார்வையை போல திருப்பி இருக்கிறார் சொன்னால், காலம் காலமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருந்தவர்கள் தான் நாம். ஆனால் அந்த அதிமுக அவர்கள் நம்மை அவர்களோடு சேர்த்து கூட்டணி அந்தஸ்திலே தலைவராக்கி அவர்கள் கூட்டணியிலே நமக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள் சொன்னா வழங்கவே இல்லை அதிமுக. உங்களுக்கெல்லாம் தெரியும், தென்னிடமேத்திலும் மலையர் வாலுரிமை மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக தமிழக முதல்வர் அப்போதைய முதல்வர் எடப்பாடியை அழைத்தோம். அப்ப எடப்பாடிக்கும் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில மதுரை மண்ணில எடப்பாடியை கொண்டு வந்து சிறப்பு விருந்தினராக வச்சு அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய பேராதரவோடு தான் அந்த மிகப்பெரிய மாநாடை நான் நடத்தினேன். அந்த மாநாட்டு நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் உங்கள் சமூகத்திற்கான ஒரு வாய்ப்பை கூட்டணியில வழங்குகிறேன், சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை வழங்குகிறேன் வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் என்னை அலக்களித்தவர் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன அலக்களிச்சா ஒவ்வொரு முத்திரையரையும் அலக்களிச்ச மாதிரி தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அலக்களித்தார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லிட்டு பிஜேபி தேர்தல் வந்தா மட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த முத்திரையர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நம்மை கூட்டணியில வைத்துக் கொண்டு எதையும் செய்யாமல் நம்மை ஏமாற்றியவர்கள் இந்த பிஜேபி தலைவர்கள். ஆனால் தமிழக முதல்வர் அப்படி அல்ல. அந்த திருமண நிகழ்வில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பை உங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எனக்கு வழங்கியிருக்கிறார் தமிழக முதல்வர். இதான் சமூக நீதி. ஆனா நம்ம காலம் காலமா நம்மை ஏமாற்றுகிறவனுக்கு, நம்மை வைத்து தமிழக முதல்வராக பல கோடி சம்பாதித்தவர்களுக்கு, நம்முடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை பெற்று பல ஆயிரம் கோடி சம்பாதித்தவர்களுக்கு நாம வாக்களித்தோம். அதுக்கு பிரதிபலனா அதிமுக எதையும் செய்யல. இனிமேலும் அதிமுகவை நம்பி போறது வேஸ்ட். அங்கிருந்து ஒரு குரல் வேஸ்ட். அதிமுகவை நம்புறது வேஸ்ட், பிஜேபி நம்புறது வேஸ்ட். யார நம்பணும்? நல்லாட்சி நாயகர் திராவிட மாடல் 2.0 நிச்சயம் நம்முடைய ஆட்சி தான் தொடரப் போகிறது. அந்த ஆட்சி அங்க நடக்கும் போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் சகோதரி கிருத்திகா தங்கபாண்டியன் இருக்கணும். அப்பதான் தாய்மார்கள் பயன்பெறுகிற வகையில மாதம் ரூபாய் 1000 கொடுத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர். அந்த 1000 நிச்சயமாக நம் ஆட்சி தொடரப் போகிறது. 2000 போகிறது. அது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டத்தில் கழகத்தினுடைய தலைவர் அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் பகுதி யார், நம்மை அரவணைப்பவர்கள் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் நம்மை அரவணைத்திருக்கிறார். நம்மை ஏமாத்தினது யாரு? இதே ஆட்சி தொடரணும். நாமெல்லாம் யாருக்கு வாக்களிக்கணும்? நல்ல சட்டமன்றத்தில் நம்மளாம் யாருக்கு வாக்களிக்கணும்? ஆமா, தொடர்ச்சியா எம்ஜிஆர் காலத்திலிருந்து யாரை கேட்டாலும் காசு கொடுத்தாலும் இப்பவும் சொல்றாரா? இப்பவும்